இஸ் டு இன்வெஸ்ட். தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு வந்து பண்ணும். ஸோ நிஃப்டி இடிஎஃப்ல வந்து கொடுக்க சொல்லுது. எஸ்பிஐ நிஃப்டி, ஐசிஐசி ப்ரூ நிஃப்டி, நிப்பான் நிஃப்டி இது எல்லாத்துலேயுமே பண்ண சொல்லுது. கோல்டில் 10% போட சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ஏல சம்பவம் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல எம்சிபி கனெக்டர்ஸ், கிளாடு, ஏஜென்ட்ஸோடலாம் இதை எப்படி யூஸ் பண்ணி மணி மேக் பண்றது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோஸ்லாம் சீரீஸா பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோல என்னுடைய ட்ரேடிங்க்கு நான் யூஸ் பண்ற ஏஏ செட்டப், இதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணல, இது எல்லாமே ரெண்டாவது. பட் எனக்கு டைம் சேவ் ஆயிடுச்சு அண்ட் என்னுடைய ட்ரேடிங் நாலேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். அந்த செட்டப்பை நீங்களும் செட் பண்ணணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாமே சிம்பிள் ஸ்டெப் தான். ஆதார் கார்டு அப்ளை பண்ற மாதிரி இங்க போய் அங்க கிளிக் பண்ணா அங்க இருந்து இங்க வந்து நிற்கும். இங்க இருந்து நீங்க சேட் பண்ணா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்துடும். இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. அண்ட் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா அது ஏ டூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட ஏஐ செட்டப்ல நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆர்டரா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதோடைய செட்டப்போடைய காஸ்டையும் நான் சொல்லிடுறேன். தென் வில் கோ ஃபார் அதோடைய செட்டப்பை கான்ஃபிகர் பண்றது எப்படின்றத சொல்லி. ஸோ செட்டப்போடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தாக்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாடோடைய $100 இருக்கு. பட் மினிமலா நான் சொல்றேன் $20 பிளான் வந்து நீங்க வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் 2000 இந்தியால அந்த ப்ரோ பிளானே போதும். நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங்காக மட்டும் இதை யூஸ் பண்ணல, இது வந்து மத்த யூஸ்க்கும் பண்றப்ப இதையும் சேர்த்து பண்றீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கிளாடுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையானது ஒரு விபிஎஸ் இருந்தாக்க பெட்டர். ஏன்னா 24/7 வேர்ல்டு நியூஸ் எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்காக விபிஎஸ்ல ஹெர்மஸ் ஏஜென்ட்டை நான் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நீங்க வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான் வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். சாட் ஜிபிடி பிளஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அண்ட் இதுவுமே $20 பிளஸ் $15. இது வந்து இந்த செட்டப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் கைஸ். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து இன்டகிரேட் பண்ணணும், வாட்ஸ்அப்ல வந்து யூஸ் பண்ணணும்னா அதுக்காக தான் இது. சோ இப்போ என்னோட செட்டப்போடைய டெமோவை நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹெர்மஸ் ஏஜென்ட்டை வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன். அதுல ட்ரேடிங் வியூவோட எம்சிபி வச்சிருக்கிறதுனால இது போயிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணும் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணும். நான் இப்போ என்ன கேட்க போறேன்னா, I have 25,000 to invest. Suggest 5 stocks, 10 to 15% return in a month அப்படின்ற மாதிரி கேக்குறேன். ஓகேவா? சோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்னா ஸ்கில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஸ்டாக்ஸை சொல்லும். ஓகேவா? இதுதான் அதோடைய ஸ்டெப்பு. இதுல வந்து என்னன்னாக்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. இது கொடுக்குற ஸ்டாக்கை போய் போட்டுட்டு என்னைய போட்டு பொழக்காதீங்க. எனக்கு யூஸ் பண்ற இந்த செட்டப்பை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த செட்டப்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க போர்ட்போலியோவை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்றதுக்குமே இந்த வாட்ஸ்அப் ஏஜென்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப வித் 25,000 1 மந்த் டார்கெட்னு 5 டாப் வாட்ச் லிஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ட்ரேடிங் எம்சிபி மூலமா சர்ச் பண்ணி ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், பெல்லு, என்எஸ்எஃப்சி, எஸ்பிஎன். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே அது சொல்லியிருக்கு. ஸ்டேட் பேங்க் இந்தியா தான் எஸ்பின். சோ இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் அலோகேஷன் ஐடியா, நம்மளோட 25,000 இதுல பிரிச்சு போட்டோம்னாக்க இந்த மாதிரி ஹிட் ஆகும். இது வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டட் ஃபியூச்சர் ரிசல்ட். திஸ் இஸ் எஜுகேஷனல் நாட் அ பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ். நானும் அதை தாங்க சொல்றேன். திஸ் எஜுகேஷனல் நாட் பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ். நான் அதெல்லாம் தரத்துக்கு நான் வந்து அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. நான் என்னுடைய இடத்துல யூஸ் பண்றது அதை தான் நான் இங்க வந்து ஷேர் பண்றேன். சோ இது வந்து ஒன் ஆஃப் தி செட்டப். என்னுடைய கிளாட்ல நான் வந்து ஜீரோதா அண்ட் க்ரோ இதோடைய எம்சிபி எல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே எப்படின்றத டெமோவா பார்த்துலாம். கிவ் மீ த ஹையஸ்ட் ஸ்டாக் லாஸ் இன் மை போர்ட்ஃபோலியோ. இதுக்கு வந்து க்ரோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண சொல்லி நான் சொல்றேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஜீரோதா அக்கௌண்ட் இருக்கிறதுனால அதுவும் இதுவும் வந்து மிங்கிள் ஆகி தப்பான ரிசல்ட் தந்துடக்கூடாதுன்றதுனால நான் இதை கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா என்னுடைய க்ரோ அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து வெரிஃபை பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து நாட்கோ ஃபார்மா வந்து 408 rupees வந்து லாஸ்ல இருக்கு. இது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல இருந்து வந்த ரிசல்ட். நான் இப்போ என்ன பண்றேன்னா அக்கார்டிங் டு மை போர்ட்ஃபோலியோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் to earn 1 lakh per month, how much I should invest? சும்மா கேட்போம். ஏன்னா
இது வந்து செகண்டரி அக்கௌண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து 25 டோட்டல் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் மந்த்லி இன்கம் கன்சர்வேட்டிவ். ஸோ அக்ரெசிவா வரணுமா 10-12% எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். தட் இஸ் மச் கிளியர் டார்கெட். லெட்ஸ் யூஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ ஆக்சுவல் எஸ்ஐஆர். ஸோ 10% வேணும்னா 1.2 crore நான் கொடுத்தா தான் வந்து 1 lakh per month எனக்கு வரும், விச் மீன்ஸ் 12 lakh per annum. எப்படி நம்ம டேரக்டர் வைக்க சொன்னாரோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுத்தாக்க மந்த்லி வர மாதிரி 10% ரிட்டர்ன்ல 1.2 crore கொடுத்தாக்க நம்மளுக்கு வந்து மந்த்லி 1 lakh வரும். ஓகே, இதெல்லாம் தள்ளி வைங்க. இது மாதிரி நிறைய வந்து நம்ம கேட்கலாம். நம்மளுக்குன்னு கஸ்டமைஸ் சிப் பிளான் கேட்கலாம். எனக்கு வந்து ஒரு டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இது எப்படி செட் பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்ல வந்து கனெக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல மேல ஆட் கஸ்டம் கனெக்டர்ஸ்னு இருக்கும். இங்க நீங்க நான் கொடுக்கறது அப்படியே கொடுங்க, க்ரோ அண்ட் இந்த யூஆர்எல் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க, உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய க்ரோ அக்கௌண்ட்டை ஆட் பண்றது. நீங்க ஆட் பண்ணதும் லாகின் மட்டும் பண்ணணும். லாகின் பண்ணா கிளாடுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரீட் பண்ணும் அண்ட் நீங்க ஸ்டாக்கையுமே வந்து அனலைஸ் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டா வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் தர வைக்கலாம். அதே மாதிரி ஜிரோதாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஜிரோதாவுடைய எம்சிபி இருக்கு, kite.trade/mcp. இதை வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு திருப்பி செட்டிங்ஸ், கனெக்டர்ஸ், ஆட் கஸ்டம் கனெக்டர்ஸ் இதை கொடுத்துட்டு ஜிரோதா அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணா போதும், உங்களோட ஜிரோதா அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க நார்மலா சேட் பண்ணியே உங்களோட க்ரோ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க எது வேணாலும் கேட்டுக்கலாம். நீங்க ஜிரோதா அக்கௌண்ட்ல இருந்து எது வேணாலும் கேட்டுக்கலாம். நான் வந்து ஒரு நியூ சேட் எடுத்துக்கிறேன். கனெக்ட் மை க்ரோ அக்கௌண்ட் அண்ட் கிவ் மீ த சிப் பிளான் டு இன்வெஸ்ட் டு கிரியேட் 10 lakh wealth in 3 years அப்படின்னு சும்மா போடுறேன். ஸோ இது வந்து கனெக்ட் மை க்ரோ அக்கௌண்ட் அண்ட் கிவ் மீ தி சிப் பிளான் டு கிரியேட் 10 lakh wealth in 3 months. ஸோ வெரி அக்ரெசிவ் டைம்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 24 to 25,000 பர் மந்த் 3 years போட்டாக்க 10 lakh வந்து ஹிட் ஆகுது. ஹவு மச் யூ ரியலிஸ்டிக்கலி இன்வெஸ்ட் மந்த்லி டுவர்ட்ஸ் யுவர் கோல் அப்படின்னு கேக்குது. நான் வந்து 15 to 25,000 பர் மந்த். சேஃப்டி பேலன்ஸ் நான் பேலன்ஸ்டுன்னு போறேன். சம் ஈக்விட்டி, சம் டெப்ட், கோல்டு இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். ஸோ குட் காம்பினேஷன். ரியாலிட்டி செக் வந்து 20,000 பர் மந்த் 3 இயர்ஸ்க்கு பண்ணாக்க உங்களுக்கு வந்து 8 to 9 டார்கெட், 10 lakh பதிலாக 8 to 9 டார்கெட் வரும். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து பிளான் தருதுன்னா, லார்ஜ் கேப் அதுல வந்து 8,000, ஹைபிரிட்ல 6,000, இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு போயிடும். கிவ் மீ த ஃபண்ட் லிஸ்ட் டு இன்வெஸ்ட். ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது எம்சிபி எல்லாம் எப்படி கிளாட்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒன்லி ஆப் தி ETF ஸ்கேனர். ஸோ இது வந்து க்ரோவோடைய ETF வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு வந்து பண்ணும். இப்போ 3 வருஷத்துக்குள்ள நான் 10 லட்சம் சேர்க்கணும்னா க்ரோவோட எம்சிபி கிட்ட அண்ட் கிளாடையும் இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் நம்ம கொடுக்க வைக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி செட்டப். ஸோ நிஃப்டி ETF வந்து கொடுக்க சொல்லுது. லார்ஜ்ல வந்து SBI நிஃப்டி, ICICI ப்ரூ நிஃப்டி, நிப்பான் நிஃப்டி இது எல்லாத்துலயுமே பண்ண சொல்லுது. கோல்ட்ல 10% போட சொல்றாங்க. ஹைபிரிட் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். ஸோ இதை வந்து நீங்க கீப் ஆன் கேட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்துடும். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த கிளாட்ல தான் பண்ணணும்னு இல்லை. நீங்க வந்து கிராக்ல பண்ணலாம், சாட் ஜிபிடில பண்ணலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடுத்த செட்டப் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஹெர்மஸ் ஏஜென்ட். இது எப்படி நான் செட் பண்ணுவேன்னா, இந்த ஹெர்மஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் என்னோட வீடியோஸை பார்த்துக்கோங்க. நீங்க அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல இன்ட்ராக்ட் பண்ணாலே போதும். அது எப்படி செட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெர்மஸ் ஏஜென்ட்குள்ள நம்ம போயிடலாம். ஓகேவா, இதுதான் என்னுடைய ஹெர்மஸ் ஏஜென்ட். போஸ்டிங் ஏர்ல டிப்ளாய் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் உள்ள போயிட்டு டெர்மினல்ல என்டர் ஆயிக்கிறேன். ஓகேவா, நான் கொடுக்குற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க. ஹெர்மஸை வர வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஹெர்மஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்மஸ் ஏஜென்ட்டே கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகேவா, 2 மெத்தட்ல பண்ணலாம். இங்கேயும் பண்ணலாம், உங்களுடைய டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப் பாட்லையுமே உங்களால பண்ண முடியும். ட்ரேடிங் வியூ எம்சிபி சர்வர் அப்படின்றத மட்டும் கொடுத்து இந்த கிட்டப்பை ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணி இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் திஸ் எம்சிபி சர்வர் இதை மட்டும் கொடுத்தா போதும். அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். ஸோ சார்ட் அனாலிசிஸ் வந்து ட்ரேடிங் வியூவை வச்சு பண்ணிட்டு அண்ட் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஏஐ வச்சு நீங்க ஈஸியா வந்து பேலன்ஸ் ஷீட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட்டா பார்த்து உங்களுக்கு லிக்விடிட்டியில நிறைய சஜஷன் தரும்.
பொசிஷனல் ட்ரேடிங் நிறைய எடுக்க முடியும் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ண முடியும். ட்ரேடிங் யாருமே பண்ண வேணாம், அது ரொம்பவே ஹை ரிஸ்க். ஸோ இதுல வந்து எப்படி நான் பண்ணுன்றத சொன்னேன். கிளாடுலயோ இல்ல சாட் ஜிபிடியோ இல்ல கிராக்லயோ கனெக்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. க்ரோ, ஜீரோதா இதோட எம்சிபி யூஸ் பண்ணுங்க. ஹெர்மஸ் ஏஜென்ட்ல ஹெர்மஸ் எங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க இந்த கிட்டபோட யூஆர்எல் கொடுத்து இன்ஸ்டால் திஸ் எம்சிபி சர்வர்னு சொன்னா போதும், இன்ஸ்டால் ஆயிடும். இந்த 3 செட்டப் தான் நான் யூஸ் பண்றேன். இது நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோடைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா மணி மேக் பண்றது அண்ட் ப்ரொடக்டிவாவும் இருக்கிறது அண்ட் லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோ வேணும்னாக்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன வீடியோன்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க. அதை எடுத்து நான் டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏ ரிலேட்டட் கார்னர்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.